நம்ம தமிழ் ரசிகர்களுக்கு ஒரு கெட்ட ரீசன் ஒன்று இருக்கும். எப்பவுமே ஒரு படம் நல்லா இருக்கும், ஆனா அது வரப்ப ஆதரிக்க மாட்டாங்க. அந்த படம் வேற ஏதாவது ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் போது தான் சுச்சோ இந்த படத்தையா விட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அப்படி 1000ல் ஒருவன்ல இருந்து இட்லி கடை வர இந்த இட்லி கடையை இப்போ தூக்கி பாராட்டுறாங்க. அப்படி என்ன இட்லி கடையில இவங்க பார்த்துட்டாங்க, இந்த சீனை நான் மிஸ் பண்ண தவறிட்டேன், தியேட்டர்ல பார்க்கல அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்றாங்க. அது எந்தெந்த சீனை, தனுஷ் அவர்களுக்கு தனியா போய் சாரியும் கேட்கறாங்க. அது என்னன்னே தெரியல. செல்வராகவன் குடும்பத்திற்கு அடுத்தடுத்து 1000ல் ஒருவன்ல இருந்து இட்லி கடை வரைக்கும் இதே தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இட்லி கடை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல ஒரு ஃபீல் குட் மூவி அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்ஸ் தான் வந்துச்சு. அதன் பிறகு ப்ளூ கட்ட மாறணும் இட்லி கடைக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்காம நல்ல ரிவ்யூ தான் கொடுத்திருந்தாங்க. அதற்கு கீழே பல பேரும் என்ன கமெண்ட் போட்டிருந்தாங்கன்னா, நீ எப்பவுமே ஒரு படத்துல இருக்கிற குறைய கண்டுபிடிச்சு தானே சொல்லுவ, திடீர்னு எதுக்கு இட்லி கடையை நீ ரொம்ப பெருமையா சொல்ற, இது அந்த அளவுக்கு ஃபீல் குட் மூவிலாம் இல்ல, பல இடத்துல ஓடவே இல்லை, சீரியல்ல பாக்குற மாதிரி இருக்குன்னு அப்படின்னு பல பேர் சொன்னாங்க. ஆனா நான் பர்சனலா படம் பார்க்கும் போது அந்த அளவுக்கு டிகிரேட் பண்ற அளவுக்கு படம் இல்ல. படத்தை பத்தி பெருசா எந்த ஒரு விஷயமும் வரவே இல்லை. படத்தோட பாட்டும் ஆரம்பத்துல ஹிட் ஆகாம இப்பதான் பல பேர் ஹிட் அடிச்சுக்கிட்டு வராங்க. அந்த படத்துல ஸ்பெசிபிக்கா இருக்கிற சீன் தான் பாத்தீங்கன்னா அந்த கண்ணுக்குட்டி சீனு. ஸோ கண்ணுக்குட்டியை அவர் அப்பாவாவே தனுஷ் நினைப்பாரு. ஸோ இப்போ இந்த சீன்ல சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டிங் பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னா, தனுஷுக்கும் நம்ம செல்வராகவன் பண்ண மாதிரி பண்ணிட்டோம். ஆக்சுவலி தனுஷ் ஒரு நல்ல டேரக்டர், அது மட்டும் இல்லாம ராஜ்கிரண் தன்னுடைய முழுமையான நடிப்பை இந்த படத்துக்கு கொடுத்திருந்தாங்க. ஆனா மிச்ச படங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இட்லி கடையை நொறுக்கணும்னு மீம் போட்டு இன்னைக்கு இட்லி கடைங்கிற ஒரு நல்ல படத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலி இட்லி கடையோட ராக்காய் படமும் வந்திருக்கணும், ஆனா நயன்தாரா காந்தாரா படம் வருது அப்படின்னு ஒரு பேக் அடிச்சிட்டாங்க. பட் இட்லி கடை நல்லாவே மாட்டிக்கிட்டாங்க. காந்தாரா படத்தை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினது சந்தோஷமா இருந்தாலும் நம்மளோட தமிழ் படங்களை இக்னோர் பண்றதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் தெரிய வரல. அடுத்து தனுஷோட தேரே இஷ்குமே அப்படிங்கிற ஒரு படம் வரப்போகுது. இப்போ தமிழ்ல தனுஷோட எந்த படங்களும் சரியா ஓடுறதே கிடையாது. ஏன்னா இதற்கு முன்னாடி நடிச்ச படமும் பாத்தீங்கன்னா நல்லா ஓடி இருக்க வேண்டிய படம், பட் அதுவும் ஓடல, இதுவும் ஓடல. ஸோ தனுஷோட மைண்ட்ல இப்ப என்ன இருக்குன்னா, நம்ம ஒருவேளை கான்ட்ரவர்சியா பேசுறதுனாலயோ என்னவோ நம்ம படம் ஓட மாட்டேங்குதோ அப்படிங்கிற மாதிரி மக்கள் சொல்றாங்க. தனுஷ் அப்படித்தான் நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால தனுஷ் பாலிவுட்டுக்கு ஹாலிவுட்டுக்கு போக ட்ரை பண்றதா இருக்கிறதாகவும், பாலிவுட்ல தேரே இஷ்குமே அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சிருக்கிறாரு. அதற்கு பாலிவுட்ல இருக்கிற ரசிகர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க, நம்மள மாதிரி கலாய்க்காம சவுத் இந்தியன் கொடுத்த ஒரு வரம் தான் தனுஷ், சூப்பரா நடிச்சிருக்காரு, அடுத்து ராஞ்சனா விட இந்த படத்தை ஹிட் ஆக்குறோம், சையாரா அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு, அதெல்லாம் நெப்போ ஹிட் படம், அந்த படத்தை விட இதை ஹிட் ஆக்கி காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. ஸோ ஒரு ட்ரெய்லரை பார்த்து இந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க. அது நல்லா இருக்கோ இல்லையோ அது அடுத்த கதை இப்படி கொடுக்குறாங்க. ஆனா நம்ம தமிழ் படங்கள் நல்ல படங்களா பார்த்த பிறகுமே பாத்தீங்கன்னா எப்படி ஒரு வரவேற்பு தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல பாலிவுட் ரசிகர்கள் பெட்டரோ அப்படின்னு தோணுது. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழ் ரசிகர்கள் மேல தப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.